Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசினர் கலைக் கல்லூரியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் திருவிழாவிற்கு வாக்காளர்களை வரவேற்கும் வகையில் வாழை மரங்கள், பனை ஓலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. மேலும் பிளாஸ்டிக் கேன்களில் குடிநீர் வைக்கப்படாமல் மணல் மீது மண்பானை வைக்கப்பட்டு அதில் தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. தண்ணீரை குடிப்பதற்கு கூட மண்ணால் செய்யப்பட்ட டம்ளர் இருந்ததோடு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்களித்தவர்கள் பெயரில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தச்சமலை, மாங்கமலை, முடவன் போற்றை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வசிக்கும் மலைவாழ் பழங்குடியின மக்கள் படகு மூலம் பேச்சுப்பாறை அணைக்கு சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று அங்குள்ள அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆயக்குடி பகுதியில் வாக்களிக்க வந்த விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த சரவணன் என்ற இளைஞரிடம் உங்களது வாக்கை வேறொருவர் செலுத்திவிட்டதாக அதிகாரிகள் கூறினர். சர்க்கார் பட பாணியில் நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த சரவணன் அது எப்படி தன்னுடைய வாக்கை வேறொருவர் செலுத்த முடியும் என தனது வாக்குரிமையை கேட்டு வாக்குவாதம் செய்ய அவருக்கு ஆதரவாக தேர்தல் அதிகாரிகளிடம் பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ராமேஸ்வரம் வேர்க்கோடு பகுதியில் உள்ள புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் MRT நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்ற 65 வயது மூதாட்டியின் ஓட்டை மற்றொருவர் மாற்றி போட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வாக்குச்சாவடியில் பணியாற்றும் அதிகாரிகள் மூதாட்டியின் முகவரியை மட்டும் எழுதிவிட்டு சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பி வைத்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.